ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தை, ஆசையாக இந்த வராகி அம்மா உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல வந்திருக்கேன். அலட்சியம் செய்யாம நான் சொல்றத கவனமா கேளு. உன் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் எல்லாத்தையும் என் வராகி அம்மா பார்த்துக்குவாங்கன்னு பொறுப்பை என்கிட்ட விட்டுடு. உன் வாழ்க்கையை சரி செய்யக்கூடிய சக்திசாலியாக இந்த வராகி அம்மாவை விட சிறப்பானவர்கள் யார் இருக்காங்க? மாயைகள் பல நிகழ்ந்தாலும், கஷ்டங்களும் பிரச்சனைகளும் பல வந்தாலும், அத்தனையும் தாண்டி உன்னை நல்லபடியா வாழ வைக்க வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு. மழை போல நீ பெருசா நினைச்சுக்கிட்டு இருக்க பிரச்சனையை கூட காத்து போல நான் ஊதி தள்ளிடுவேன். நீ எந்த விஷயத்த கேட்டியோ அதைத்தான் உனக்கு நல்லபடியாக நடத்தி தரப்போறேன்னு சந்தோஷ செய்தியை உன்னிடம் பகிர்ந்து கொள்வதற்காகவே இந்த வராகி அம்மா வந்திருக்கேன். என் அருளால இனி எல்லாமே உன் வாழ்க்கையில நல்லபடியாக நடக்க போகுது. நீயும் மனசுல எந்த பதட்டமும் இல்லாம அமைதியாக நான் சொல்றத கேளு. அமைதியாக பொறுமையாக நீ இருந்தாலே கண்டிப்பா உன் வாழ்க்கையை ஜெயிச்சிட முடியுமென்னு செல்லமே. கடந்த காலத்தில் இருந்து நீ கத்துக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. எதிர்காலத்துல என்னென்ன நீ செய்யணும், எப்படியெல்லாம் வாழணும்னு கனவு காண்றது எனக்கு நல்லா தெரியும். எதிர்கால கனவுகளை நனவாக்கிக்கணும்னா கடந்த காலத்துல நீ கத்துக்கிட்ட பாடங்களை வச்சு இந்த நிகழ்காலத்தை மகிழ்ச்சியோட மன நிறைவோட வாழ பழகு. ஏன்னா இன்னைக்கு இப்போது நீ அனுபவிக்கிற ஒவ்வொரு நிமிஷத்தையும் ஒவ்வொரு நாளையும் கடந்து வந்துட்டினா அது கடந்த காலமாயிடும். கடந்த காலம் மறுபடியும் கிடைக்காதல்லவா? அதனாலதான் நிகழ்காலத்தில் ஒவ்வொரு நிமிஷத்தையும் நிம்மதியாக வாழ முயற்சி செய்யணும்னு சொல்றேன். உன் பிரச்சனை எதுவாக இருந்தாலும், உன் மனசுல இருக்கக்கூடிய கவலையும் கஷ்டமும் எதுவாக இருந்தாலும் அதை இந்த வராகி அம்மா சரி செஞ்சு கொடுத்துட்றேன். நீ எங்கெங்கேயோ எதையோ தேடி ஓடிக்கிட்டே இருந்தீனா என்னால என்ன செய்ய முடியும்? என்னை பரிபூரணமாக நம்பி உன் வாழ்க்கையை ஏன் பொறுப்புல விட்டுடு. உன்னை விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். உன் இதயத்துக்குள்ளேயே நான் குடியிருந்து நீ எதிர்பார்த்த பல நல்ல விஷயங்களை உன் வாழ்க்கையில நடத்தி கொடுக்குறேன் செல்லமே. நீயே சற்றும் எதிர்பாராத பல சந்தோஷமான நல்ல விஷயங்களை உன் வாழ்க்கையில நடத்தி கொடுக்க வந்திருக்கேன். இப்போது உன் வாழ்க்கையில கொஞ்சம் சிக்கலும் சிரமங்களும் இருப்பதை போல தெரிந்தாலும் கண்டிப்பா உன்னை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கூட்டிட்டு போக வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு. தேவையில்லாம நீ மனசை போட்டு குழப்பிக்க வேண்டாம். உன் ஆரோக்கியமும் பொருளாதாரமும் குடும்பத்தில் அமைதியும் மேம்படும்படி இந்த வராகி அம்மா உனக்கான நல்லதை செய்ய போறேன். உன் வீட்டுக்குள்ள உன் மனசுக்குள்ளேயே குடியிருந்து உனக்கான சந்தோஷத்தை தருவேன் என் செல்லமே. எதையும் மாற்றும் சக்தி உடைய இந்த வராகி அம்மா உன் தலைவிதியையும் நல்ல முறையில மாற்றி எழுததான் போறேன். 16 செல்வங்களும் பெற்று நீ பெருவாழ்க்கையை நிம்மதியா வாழ்வதற்கு இந்த வராகி அம்மா அருள் செய்கிறேன். என் வார்த்தையை நீ நம்பும்போது நிச்சயம் எல்லாமே நல்லபடியாக நடந்தே தீரும். தடைகளையும் பிரச்சனைகளையும் பார்த்து நீ பயப்பட வேண்டாம். அனைத்தையும் தகர்த்தெறிந்து உனக்கான வெற்றியை நிச்சயமாக உன் கைகளில் கொடுப்பேன். மனச்சோர்வும் கவலையும் கஷ்டமும் வரும்போதெல்லாம் இந்த வராகி அம்மாவை மனசுல நினைச்சுக்கிட்டினா எல்லாத்தையும் தாண்டி உன்னால வெற்றிகரமாக வாழ்க்கையை ஜெயிக்க முடியுமேன்னு செல்லமே. உனக்கு இந்த வராகி அம்மா துணையாக இருக்கணும். உன் வாழ்க்கையில எல்லாத்தையும் சரி செஞ்சு உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும்னு ஆசைப்பட்டினா எப்போதும் மனசுக்குள்ள நேர்மறையான நல்ல எண்ணங்களை வச்சுக்கிட்டு வெளியேயும் நேர்மறையான வார்த்தைகளை பேசி பழகு. உன் மனசுல எந்த கவலைகள் வந்தாலும் நீ நேர்மறையா சிந்திக்கக்கூடிய பிள்ளையாக இருந்தீனா சுலபமாக அதை கடந்து வந்துட முடியும். எல்லா கர்ம வினைகளில் இருந்தும் இந்த வராகி அம்மா நான் உன்னை காப்பாத்துறேன். வாழ்க்கை உனக்கு கஷ்டமாக இருக்கும் போதெல்லாம் நான் உனக்கு உதவி செஞ்சு உன்னை தூக்கி நிறுத்தி உனக்கான நல்லதையும் நடத்தி தருவேன். எதிர்மறை எண்ணங்கள் உனக்குள்ள வந்துடாம உன்னை வழி நடத்தி நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ எப்போதும் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு வராகி தாயே துணைன்னு சொன்னீனா போதும். நானே உனக்கு எல்லாமுமாக இருந்து நீ செய்யும் செயல்களிலும் துணையாக இருந்து உனக்கான மகிழ்ச்சியை கொடுப்பேன். உன்னை வீழ்த்தலான 100 பேர் திட்டம் போட்டாலும் சரி,
உன்னை தாழ்த்தி பேசுறதுக்கு 1000 பேர் வந்தாலும் சரி, அத்தனை பேர் முன்பாகவும் உன்னை நல்லபடியாக வாழ வச்சு உன்னை வாழ்த்துவதற்கு இந்த வராகி அம்மா நான் ஒருத்தியே போதும் என் செல்லமே. நீ நல்லபடியா நிம்மதியா வாழ்க்கையை சந்தோஷமா வாழ்றதுக்கு இந்த வராகி அம்மா நான் பொறுப்பேற்றுக்கிறேன். என்னை எப்போதும் ஞாபகம் வச்சுக்கோ. துன்பம் என்பதே உன் வாழ்க்கையில இல்லாத அளவுக்கு உன்னை தூக்கி உயர்த்தி உனக்கான நல்லதை அனைத்தையும் செஞ்சு கொடுக்குறேன். என் தரிசனத்தை பெறும்போது உன் மனசு எந்த அளவுக்கு சந்தோஷப்படும், உன் உள்ளம் எப்படி குளிரும்னு எனக்கு தெரியும். நீ மட்டும் மனசு சந்தோஷமா இருந்தா போதாதுன்னு தான் உன் குடும்பத்துல இருக்கிறவங்களும் மனசு சந்தோஷப்படும்படியாக எல்லாருக்கும் நல்லதை நடத்தி கொடுக்க வந்திருக்கேன். உன் பிரார்த்தனைகளை எல்லாம் நிறைவேற்றி உனக்கான நல்லதை செய்ய நான் வந்த பிறகு நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். உன் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் என்னையோட தீந்து போக தான் போகுது. எல்லா துன்பங்களும் விலகி நீ புத்துணர்வோட மகிழ்ச்சியோட வெற்றிகரமாக வாழ்க்கையை வாழும்படி இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன். எதுக்காகவும் நீ சோர்ந்து போகாம தைரியமாக இருக்கணும். இந்த வராகி அம்மா உன் கூடவே இருந்து 8 திக்கிலும் உனக்கு வெற்றியை கொண்டு வருவேன் என் செல்லமே. வராகி அம்மா, வாழ்க்கை மாறும்னு சொல்றீங்க, ஆனா எதுவுமே மாறலையே, என் வாழ்க்கையில எந்த நல்லதும் நடக்கலையேன்னு நீ கவலையோடு சொன்னதை நான் கவனிச்சேன். என் கருணையை பெருக்கி உனக்கான வழியை காட்டி உன் வாழ்க்கையில மாற்றங்களையும் உருவாக்கும் நோக்கத்தோடு தான் இப்போது ஆசையா உன்கிட்ட பேச வந்தேன். கண்டிப்பா உன்னை இந்த ஊரும் உலகமும் பெருமைப்படுத்தி பேசும் விதமாக, நீயும் மனநிறைவோட மகிழ்ச்சியோட வாழும் விதமாக இந்த வராகி அம்மா நானே உனக்கான நல்லதை செஞ்சு கொடுத்துட்றேன். உன்னை சுற்றி இருக்கிறவங்க உன்னை பயமுறுத்தினாலும், உன் வாழ்க்கை உனக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும், நான் உனக்கு துணையாக இருந்து ஏணிப்படியில் ஏற்றி விட்டு வெற்றி சிம்மாசனத்தில் உன்னை உட்கார வைப்பேன் செல்லமே. எதுவுமே சரியா நடக்கலைன்ற எதிர்மறை எண்ணமே உனக்கு வேண்டாம். எல்லாவற்றையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்க இந்த வராகி அம்மா நான் இருக்கேன். அவங்க என்ன சொல்லுவாங்களோ இவங்க என்ன சொல்லுவாங்களோன்னு யோசிச்சு நீ வாழ்க்கையை வீணடிக்காதே. மனிதன் வாழ்க்கையை வாழ்வது ஒரு முறைதானே, அதை உனக்கு பிடிச்சது போல நேர்மையா நிம்மதியா வாழ்ந்து விட்டு போ. மனிதர்கள் மனிதனை வேணும்னா ஏமாத்தலாம், ஆனா ஒருபோதும் என்ன ஏமாற்ற முடியாது. நான் அவங்க வாழ்க்கையில தப்பு செஞ்சதுக்கு இவங்க காரணம் அவங்க காரணம்னு அடுத்தவங்களை குறை சொல்லிக்கிட்டு தான் என்னவோ சரியான ஆள் மாதிரி நல்ல பேர் வாங்கணும்னு நினைச்சாங்கன்னா அது நிரந்தரமாக நிலைக்காது என் செல்லமே. ஒவ்வொரு மனிதர் வாழ்க்கையில செய்யற நல்லது கெட்டது அனைத்தையும் இந்த வராகி அம்மா பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். இருளில் வாழ்ந்துகிட்டு இருக்கனேன்னு புலம்பிக்கிட்டு கவலையில் மூழ்கிக்கிட்டு இருக்க உன் வாழ்க்கையில இப்போது ஒளியாக நான் வந்து வெளிச்சத்தையும் வெற்றியையும் தரப்போறேன். உனக்கு துரோகம் செஞ்சவங்க யாரையும் இனிமே உன் கூட நீ சேர்த்துக்காத. நீ அவங்கள நல்ல மனசோட தான் சேர்த்துக்குவ, ஆனா அவங்க மனசுல அதே போட்டியும் பொறாமையும் சூழ்ச்சியும் தீய குணமும் இருந்துகிட்டே இருக்கும். அப்புறம் மறுபடியும் அதை விட பெருசா உன்னை ஏமாத்தி துரோகம் செஞ்சிருவாங்க. அதனால எப்போதும் மனசை அமைதியா வச்சுக்கிட்டு வாழ்க்கையை மகிழ்ச்சியா வாழ தயாராகு. கோடி பணம் இறைத்தாலும் இந்த வராகி அம்மாவின் அன்பை பெற்றுவிட முடியாது. யாரு உண்மையிலேயே மனசார நல்லதை நினைக்கிறாங்களோ நல்லதை யோசிக்கிறாங்களோ கள்ளங்கபடம் இல்லாத அன்பு கொண்டவர்களுக்கு மட்டும்தான் இந்த வராகி அம்மா அன்பையும் ஆசீர்வாதத்தையும் கொடுப்பேன். அப்படிதான் நல்ல வெள்ளை உள்ளம் கொண்ட என் செல்ல பிள்ளையான உனக்காகவே என் ஆசீர்வாதத்தை கொடுத்து உன் வாழ்க்கை தரத்தை உயர்த்த வந்திருக்கேன். நீ எப்போதும் யாரையும் தாழ்த்தி உன்னை உயர்த்தணும்னு நினைச்சது கிடையாது. அடுத்தவங்களை மட்டம் தட்டி இழிவாக பேசி உன்னை பெரிய ஆளாக காமிச்சுக்கணும்னு யோசிச்சதும் கிடையாது. அதனாலதான் உனக்கான நல்லதை செய்ய வந்தேன் என் செல்லமே. சில நேரங்கள்ல சில விஷயங்களை மறப்பதே உனக்கு நல்லது. மறதிங்கிறது வியாதி அல்ல. கெட்ட விஷயங்களையும் கேடுகெட்ட மனிதர்களையும் மறப்பதுதான் உன் மனசுக்கு சிறந்த மருந்தாக இருக்கும். எல்லாத்தையும் ஞாபகம் வச்சு தூக்கி சுமந்து என்னத்தை சாதிக்க போற? அன்னன்னைக்கு நடக்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டு மற்ற எல்லாத்தையும் கடந்து போய்கிட்டே இரு. அடுத்தவங்க மேல நம்பிக்கை வச்சு அவர்கள்தான் உனக்கான பலம், அவர்கள்தான் உனக்கு ஆதரவா துணையா நிற்பாங்கன்னு மட்டும் ஒருபோதும் யாரையும் எதிர்பார்க்காதே.
உனக்கான பலமாக நீ அடுத்தவங்களை நினச்சினா உன் நிம்மதியும் சந்தோஷமும் அவங்க கைக்கு போயிடும். உன் நிம்மதியும் சந்தோஷமும் நீ செய்யக்கூடிய செயல்களையும் நீ எடுக்கக்கூடிய முடிவுகளையும் தான் இருக்கணுமே தவிர அடுத்தவங்களை சார்ந்து நீ இருக்க வேண்டாமே செல்லமே. அப்புறம் அவங்க கைக்குள்ளே இருக்கக்கூடிய அவர்கள் ஆட்டி வைக்கக்கூடிய பொம்மையாக நீ மாறி போயிடுவ. அப்புறம் உன் வாழ்க்கையில் நிம்மதியும் பெருமையும் புகழ்ச்சியும் இல்லாமல் போயிடும். அதனால தான் எதுவாக இருந்தாலும் எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் நீ தைரியமாக களத்தில் இறங்கு, தைரியமாக முடிவெடு. நீ எடுத்த முடிவை சரியாக்கி உனக்கு வெற்றியை நான் கொடுப்பேன்னு சொல்கிறேன். ஒருத்தருடைய இக்கட்டான சூழ்நிலையையும் ஒருத்தருடைய ஏழ்மையும் வறுமையும் வச்சு யாரையும் ஒருபோதும் இகழ்ந்து பேசக்கூடாது. இன்னைக்கு தாழ்வா இன்னைக்கு கஷ்டப்படுறவங்க நாளைக்கே ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடச்சி வாழ்க்கையில் உயர்ந்து ஜெயிச்சு முன்னுக்கு போயிடுவாங்க. காலம் எப்போ எப்படி மாறும்னு யாராலையும் சொல்ல முடியாது. யாரையும் இகழ்ச்சியாகவோ குறைவாகவோ தாழ்த்தியோ பேச வேண்டாமே செல்லமே. எப்போ பேசணுங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிறத விட எப்போ மௌனமாக இருக்கணுன்றத தெரிஞ்சு வச்சுக்கிறது தான் புத்திசாலித்தனம். எந்த இடத்துல பேசணும் எந்த இடத்துல பேசக்கூடாது, யார்கிட்ட எப்போ எப்படி நடந்துக்கணுன்ற விஷயங்களை எல்லாம் நீ சரியாக முறைப்படி கற்றுக்கோ. உன் கவலையையும் உன் கடன் பிரச்சனையையும் கண்ணீரையும் கஷ்டத்தையும் நீக்கி உன் வாழ்க்கையை பிரகாசிக்க செய்ய வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு. நீ சற்றும் எதிர்பாராத நேரத்தில் உன் வாழ்க்கையில் உனக்கான மாற்றத்தை கொண்டு வருவேன். நீ எதுக்காகவும் மனம் தளராதே என் செல்லமே. நீ தேடி காத்து கொண்டிருக்கும் வாழ்க்கையில் இப்போ உனக்கு நல்லபடியாக வாழ்க்கை அமைஞ்சு நீ நல்ல நிம்மதியாக வாழும்படி இந்த வராகி அம்மா மாற்றத்தை உருவாக்க போகிறேன். உன் வாழ்க்கையில் நடந்த ஒரு சில விஷயங்களுக்காக மட்டுமே நீ சந்தோஷப்படுகிறாய். நடக்காத பல விஷயங்களும் உன் நன்மைக்காகவே நான் நடத்தலைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நடக்காததுக்கும் சேர்த்து சந்தோஷப்படு. ஏன்னா எது நல்லதோ அதை மட்டும்தான் உனக்கு நடத்தி கொடுப்பேன். ஒவ்வொரு நாளும் நீ உன் முயற்சியை அதிகப்படுத்தும் போது கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லது நடந்தே தீரும். நீ எதிர்பார்க்குற விஷயங்களை எல்லாம் உனக்கு நல்லபடியாக வெற்றிகரமாக நடத்தி கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாமே செல்லமே. மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு நீ என்னிடம் பிரார்த்தனை செய்தாலே உனக்கு எது வேணுமோ எப்போது கிடைக்கணுமோ அதை நிச்சயம் கிடைக்க செய்வேன். நல்ல செயலை செய்வதற்கு நாள் பார்க்க தேவையில்லை. நல்லதையே நினச்சி நல்ல மனசோடு நீ வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சினாலே கண்டிப்பாக வெற்றி உன் வாழ்க்கையில் வந்து சேர்ந்துடும். நீ என்ன செஞ்சாலும் உன்னை தப்பாகவே நினைக்கக்கூடிய உன் செயல்களை தவறாகவே பார்க்கக்கூடிய நபர்களுக்கு முன்பாக நீ எதையும் நிரூபிக்க முயற்சி செய்யாதே. இன்னைக்கு உன்னை குறை சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நாளைக்கு இன்னொருத்தரை குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. யார் உன்னை என்ன குறை சொன்னாலும் நீ கண்டுக்காம உனக்கான பாதையில் நேராக போய்கிட்டே இரு. அவங்க என்ன நினைப்பாங்களோ இவங்க என்ன சொல்லுவாங்களோன்னு யோசிச்சு உன் வாழ்க்கையை வீணடிக்க வேண்டாம். உனக்கு பிடிச்சது மாதிரி உன் மனசாட்சிக்கு உண்மையா நேர்மையா நிம்மதியாக வாழ்ந்து விட்டு போ என் செல்லமே. இந்த வராகி அம்மாவை வணங்கி என்னை சரணடைந்த உன் வாழ்க்கையில் சகல கஷ்டத்தையும் நீக்கி உன்னை சௌபாக்கியமாக நான் வாழ வைக்கிறேன். ஏதோ நடந்துடுமோன்னு பயந்துக்கிட்டு நிம்மதி இல்லாமல் பதட்டத்தோடு இருக்காதே. என்ன நடந்தாலும் அதை சரி செய்ய இந்த வராகி அம்மா இருக்கேன்றதை ஞாபகம் வச்சுக்கிட்டு நிதானமாக நிம்மதியாக இரு. உன் வாழ்க்கைக்கான அனைத்தையும் உனக்கு சிறப்பாக நடத்தி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ எதை நினச்சி கவலைப்பட்டு குழப்பம் அடைகிறாயோ அது எல்லாமே சீக்கிரம் சரியாகும்படி இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன். உன் மனசில் இருக்கக்கூடிய எல்லா குழப்பங்களும் நீங்கி நீ மிக தெளிவாக மகிழ்ச்சியோடு வாழும்படி இந்த வராகி அம்மா செய்ய போகிறேன். ரொம்ப நாளாக நீ நினச்சிக்கிட்டு இருந்த காரியத்தையும் நீ எதிர்பார்த்த காரியத்தையும் கூட உனக்கு அற்புதமாக அழகாக நடத்தி கொடுக்குறேன் என் செல்லமே. இந்த உலகத்தில் உன்னை சுற்றி எவ்வளவோ பேர் இருந்தாலும் எல்லாமே இருந்தாலும் கூட எதுவுமே நிரந்தரமில்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு செயல்படு. உன் வாழ்க்கைக்கு எது நிம்மதியை தருமோ எது நிரந்தரமாக நிலைக்குமோ அதை இந்த வராகி அம்மா நான் உன் கைகளில் ஒப்படைக்கிறேன். அடுத்தவங்க என்ன சொல்லுவாங்களோன்னு யோசிக்காம அடுத்து நம்ம என்ன செய்யலாம்னு யோசிச்சு வாழ்க்கையில் முன்னேற தயாராகு. அவங்கவங்க 1000 சொல்லட்டும்,
உன் வாழ்க்கைக்கு எது சரியா வரும்னு உனக்கு தானே தெரியும். அதை பற்றி மட்டும் சிந்திச்சு யோசிச்சு செயல்படுத்தினா போதும். நீ எந்த காரியத்தில் இறங்கினாலும் எந்த விஷயத்துக்காக முயற்சி செஞ்சாலும் உன்னால் இதை செய்ய முடியாதுன்னு சொல்கிறதுக்கு யாராவது ஒருத்தர் இருக்க தான் செய்வாங்க. யார் அப்படி உனக்கு எதிராக என்ன சொன்னாலும் என்னால் முடியுன்றதை நிரூபிக்கும் விதமாக நீ முயற்சி செஞ்சினா கண்டிப்பாக இந்த வராகியம்மா நானே உன்னை வெற்றி பெற வைப்பேன். எந்த சூழ்நிலையிலையும் யார் மனசையும் காயப்படுத்திடக்கூடாதுன்னு நினச்சிதானே பல இடங்களில் நீ பேசாமல் அமைதியாக இருக்க. ஆனால் நீ அடுத்தவங்களுக்காக பார்த்து அமைதியாக இருந்ததால தான் உனக்கு நீதி கிடைக்காம போயிடுச்சு. பேச வேண்டிய நேரத்தில் பேச வேண்டிய வார்த்தைகளை இப்படிதான் தெளிவாக நிதானமாக கண்டிப்பாக கவனமாக பேசிவிடு என் செல்லமே. நீ எல்லா இடங்கள்லையும் பேசாமல் அமைதியாக பொறுமையாகவே போய்கிட்டு இருந்தீனா அப்புறம் உனக்கும் மனசு இருக்குது, உனக்கும் ஆசை இருக்குது, உனக்கும் எதிர்பார்ப்பு இருக்குன்றத இந்த உலகம் மறந்துட்டு உன்னை கருத்திலேயே கவனத்திலேயே கொல்லாமல் விட்டுட ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் எப்போதும் நீ நினைக்கிறத பேசு. ஆனால் பார்த்து கவனமாக நிதானமாக பொறுமையாக பேசு. எந்த மனிதர்கள் மீதும் எந்த உறவுகள் மீதும் யார் மீதும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் வாழ கற்றுக்கோ. அடுத்தவங்ககிட்ட நீ எதிர்பார்க்கும் போது தான் அது உனக்கு ஏமாற்றத்தையும் வலியையும் கொடுக்கும். யாரிடமும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உன் வாழ்க்கையை நீயாகவே தனியாக வாழ தயாராகு. உன் வலியையும் வேதனையும் போக்கி உனக்கான நல்லது அனைத்தையும் செய்ய இந்த வராகியம்மா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கைக்கு ஏற்றார் போல உனக்கான நல்லது அனைத்தையும் செஞ்சு கொடுக்குறேன். உன்னுடைய நம்பிக்கைக்கும் உன்னுடைய நல்ல எண்ணங்களுக்கும் சேர்த்து இந்த வராகியம்மா உன் வாழ்க்கையை உயர்த்தி காட்டுவேன்.